சரி, இன்னைக்கு 27ஆம் நாள் உபவாச ஜெபம். 28. ஓ சாரி, 28. 28வது உபவாச நாள். தேவன் நம்மோடு பேசுகிற காரியம் எதை குறித்து என்று பார்த்தால் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. இதற்கு எந்த வசனம் நம்ம படிச்சோம்? ஹீப்ரூஸ், எபிரேயர் 11:8 வாசி. எபிரேயர் 11:8 வாசி. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அப்ப என்ன பண்ணாரு? ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். அவர் என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ புறப்பட்டு போ என்று சொன்னபோது அவர் என்ன பண்ணாரு? உடனடியா கீழ்ப்படிந்தார். அப்போ அந்த கீழ்ப்படிதல் இருந்தாதான் இந்த காரியம், இந்த விசுவாசம் என்பது முழுமையாய் நம்மளால அடைய முடியும். அல்லேலூயா. விசுவாசம் அப்படின்னு நம்ம சொன்னா மட்டும் போதாது, விசுவாசத்தோடு தைரியம் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. தைரியம் வேணும்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போ விசுவாசம் தைரியம் இருந்தாதான் நம்ம விசுவாசிக்க முடியும்னு சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, கீழ்ப்படிந்தாதான் இந்த விசுவாசம் முழுமையாய் மாறும். அந்த விசுவாசம் என்பதுக்கே அர்த்தம். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். நேற்றைய தினம் பார்த்தபோது நான் விசுவாசிக்கிறேன், நான் தேவனை நம்புறேன்னு சொல்லிட்டு நான் தேவனை மகிமைப்படுத்துறேன், நான் தேவனை நான் கனம் பண்றேன், நான் தேவனை நான் எல்லாம் பண்றேன்னு சொல்லி அறிக்கையிட்டா மட்டும் போதாது. அதை நம்ம எப்படி காண்பிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு? செயலிலே அதை காண்பிக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் சொல்லி கொடுத்தார். இப்ப இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, நம்ம விசுவாசம் அப்படின்னு நம்ம சொன்னா போதாது, விசுவாசிக்கிறோம்னு சொன்னா போதாது, நம்ம முதல்ல அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாதான் அந்த விசுவாசம் என்ன ஆகும்? முழுமையடையும் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அந்த காரியம், சொன்ன காரியம் என்ன? ஆபிரகாமே, நீ என்ன பண்ணு? புறப்பட்டு போ, புறப்பட்டு போ, நீ போ, நான் உனக்கு சொல்ற இடத்துக்கு நீ போ. நீ போனாதான் என்ன நடக்கும்? அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வேன்றது அவருக்கு தெரியும். அப்ப ஆபிரகாமுக்கு சொல்றாரு, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெற போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது அவனை தேவன் அழைத்தார். அழைக்கிறாரு ஆண்டவர் ஒரு மனிதனை. அந்த நேரத்துல அவர் எதிர்பார்க்கிறது என்னதுங்க? கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதலை மிகவும் மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு தான் போகிற இடம் எதுன்னே தெரியாதுங்க. தான் போகிற இடம் எதுன்னு தெரியாமையே அவன் என்ன பண்றான்? ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்றதுக்காக விசுவாசத்தோடு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போனார். அப்ப பாத்தீங்கன்னா, இப்ப போறது ஆண்டவர் மட்டுமல்ல, ஆபிரகாம் மட்டுமல்ல. யாரெல்லாம் போறா? கூட மனைவி, மறுமனையாட்டிகள், பிள்ளைகள்னு நிறைய பேரு, அவன் ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாத்தையும் கொண்டு போக சொல்றாரு ஆண்டவர். எல்லாத்தையும் கொண்டு போறான். ஆனா அவனுக்கே தெரியாது நம்ம எங்க போறோம். ஹல்லேலூயா. எங்க போறோம்ன்ற விஷயம் ஆபிரகாமுக்கு தெரியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் ஒரே விஷயம் தான் செய்யறார். தேவன் சொல்லிட்டார், இனி நம்ம அவரை பார்த்து கேள்வி கேட்க கூடாது, நம்ம கீழ்ப்படியணும், அவ்வளவுதான். அவர் கீழ்ப்படினோன்ட்டு அதை மனதுல வைத்து கொண்டு அவர் என்ன பண்றாரு? அவர் கிளம்பி போறாரு. இப்ப ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வருவோம். அதுல நம்ம வாசித்த போது அப்ப ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ.
நீ புறப்பட்டு போ, நான் உன்னை என்ன பண்ண போறேன், பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியுள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. அவ்வளவுதாங்க. இப்போ ஆண்டவர் இதுல என்ன பண்ணல, நீ எந்த இடத்துக்கு போற, நீ இத்தனை நாள் போகணும், நீ இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கணும், நடுவுல வழியில இவ்வளோ பாடுகள் வரும், நடுவுல நிறைய உபத்திரவங்களை சந்திக்கணும், நீ ஆனாலும் சோர்ந்து போகாம என்ன பண்ணோம், போனோம், அப்படியெல்லாம் ஒண்ணுமே சொல்லல ஆண்டவர். அவ்வளவுதான். எப்பா நீ புறப்பட்டு போ, நீ இந்த இனத்தையும் உன்னுடைய தகப்பன் வீட்டையும் நீ புறப்பட்டு போ, விட்டு புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு நீ போ. அவ்வளவுதான் சொல்றாரு. இது எவ்வளவு ஒரு கஷ்டமான காரியம் அப்படின்னு நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய இப்போ நம்ம இருக்கிற லிவிங் ஸ்டைல்ல அந்த காலத்துல ஆபிரகாம் அப்படி எல்லாத்தையும் கூட்டு கொண்டு போறது பெரிய கஷ்டம் உண்மையாகவே. இப்போ நம்மளோட லாங்குவேஜ்ல சொல்ல போனா, நம்ம நல்லா வசதியா ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்ல வீடு வசதி, எல்லா வசதி வாய்ப்புகள், நம்மளுடைய சொந்தக்காரங்க பக்கத்துலயே, நம்மளுடைய தாய் தகப்பன், நம்மளுடைய உறவினர்கள் எல்லாரும் பக்கத்துலயே இருக்கிறாங்க, எல்லாம் ஒன்னா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிற நேரத்துல ஆண்டவர் பார்த்து நம்மள சொல்றாரு, மகளே நீ இந்த இடத்த விட்டு நீ புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு நீ போ, நீ போனாதான் நான் என்ன பண்ண போறேன் உன்னை, நீ போ, அந்த இடத்துல நான் உனக்கு என்ன பண்ண போறேன், ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன் அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒண்ணுமே கேட்காம ஆண்டவர் புறப்பட சொன்னார், நம்ம புறப்பட்டுலாம் வாங்கன்னு சொன்னா, நம்மளும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களும் அப்படியே கீழ்ப்படிய முடியுமா? ஹல்லேலூயா. அந்த பக்குவம் நமக்கு இருக்கா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆபிரகாம் அவ்வளோ அவனுக்குள் இருந்த விசுவாசம். ஒரு மனுஷன் ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுறாங்கன்னு சொன்னா, அது எதை காண்பிக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை அதை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அப்போ உங்க விசுவாசத்தை நீங்க வெளிப்படுத்தணும்னு சொன்னா, முதல் விஷயம் நீங்க என்ன பண்ணணும், அந்த கீழ்ப்படிதல்ல தான் நீங்க காண்பிக்க முடியும். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் தான் நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்கன்றதே காண்பிக்க முடியும். நம்ம சொல்றோம்ல நம்ம பிள்ளைங்களுக்கு, பிள்ளைகளா நாங்க சொல்றத நீங்க கீழ்ப்படி, ஏன்னா உங்க நல்லதுக்காக தான் நாங்க செய்யறோம், எதுக்கு என்னத்துக்குலாம் கேள்வி கேட்காதீங்க, சொல்றத செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம்ல நம்ம பிள்ளைங்களுக்கு. அப்போ அதை மீறி நம்ம பிள்ளைங்க ஏன் எதுக்கு அது எப்படி இது எப்படின்னு கேள்வி கேட்டா நமக்கு என்ன வருது, கோபம் வருதுல்ல. நான் இவ்வளோ சொல்றேன், உனக்கு என்ன வயசாகுது, இந்த வயசுல நீ என்னை பார்த்து கேள்வி கேட்குறியேன்னு சொல்லி நம்ம கோபப்படுறோமா இல்லையா? ஆமென். உலக பிரகாரமாகவே நம்ம பிள்ளைக்கு ஒன்று சொல்லி நம்ம பிள்ளை நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்கும்போது, அது கீழ்ப்படியாத போது நமக்கு கோபம் வருதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை அழைத்தார், ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார், ஒரு மனிதனை அவர் தனக்கு தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி, அந்த மனிதன் மூலியமாய் அவர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் முன் குறித்து அந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு ஒரு காரியத்தை நமக்கு சொல்றாருன்னா, அப்ப அவர் என்னத்தை எதிர்பார்ப்பார் நம்மகிட்ட? முதல்ல கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட என்ன பேசுறாரு தெரியுங்களா? அவர் சொல்றாரு, நான் உங்களை அழைத்தேன், நான் உங்களை முன்குறித்தேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எல்லாம் வாஸ்தவம் தான். இப்போ உங்களுக்காக வைக்கப்பட்ட அந்த திட்டம், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார்.
ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார். இந்த பூமியிலே நாம் பிறந்து நம்ம வாழ்ந்து இந்த மட்டும் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டம் வச்சிருப்பார். He would definitely have a plan for us. அதுதான் உண்மைங்க. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் நமக்காய் வைத்திருக்கிற அந்த திட்டம் அவர் நிறைவேற்றணும் அப்படின்ட்டு அவர் மட்டும் யோசிச்சா போதாது, அது நிறைவேறணும் நாமும் யோசிக்கணும். ஹல்லேலூயா. அவர் மட்டும் யோசிச்சா அந்த திட்டம் நிறைவேறிடும் நினைக்க கூடாது. அவர் மட்டும் யோசிக்கிறதல்ல, கூடவே நாமும் அதை யோசித்து அதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னதுங்க? கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்மை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார், ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறார். நம்மை ஒன்று சேர்த்து நம்மை தேவன் தெரிந்து கொண்டு, தம்முடைய பிள்ளைகளாய் அவர் தெரிந்து கொண்டு, தமக்காக வாழும்படியாக வேர் பிரித்தெடுத்து அவர் என்ன பண்றாரு? நம்மை வச்சு நம்மகிட்ட சொல்றாரு, பிள்ளைகளே, உங்களை நான் என்ன பண்ண போறேன்? உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். உங்களை கொண்டு நான் பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறேன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, அவர் சொன்னதை கேட்டு சந்தோஷப்பட்டு, ஓகே ஆண்டவரே, சூப்பர் சூப்பர்ன்னு சொல்லிட்டு அவர் சொல்றத செய்யாம நம்ம இஷ்டப்படி நம்ம பாட்டுக்கு நம்ம செய்யறோம்னா, அவருடைய திட்டம் நம்மளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற முடியுமா? இல்ல அது நிறைவேறுமா? ஹல்லேலூயா. நிறைவேறுமா? நம்ம கீழ்ப்படியாமல் போனா நிறைவேறாதே. அங்கதான் ப்ராப்ளம். அதுலதான் நிறைய பேர் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? விழுந்துடுறோம். ஹல்லேலூயா. ஏசப்பா வச்சிருக்கிற திட்டத்துக்கு நேராய் அவர் நம்மளை கொண்டு போகணும்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல இந்த சின்ன ஒரு விஷயம் தான் நமக்கு இல்லை. என்ன இல்லை? கீழ்ப்படிதல் இல்லை. அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய மாற்றோம். கீழ்ப்படியாதபடினால அவர் வைத்திருக்கிற திட்டம் நம்மிலே நிறைவேறாதபடிக்கு பிசாசானவன் என்ன பண்றான்? அழகா அவன் திட்டத்தை நம் மூலியமாய் நிறைவேற்றுகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நிறைய பேர் அநேகர் இந்த கேள்வியை என்ன கேட்டிருக்காங்க. இப்போ ஆவியானவர் எனக்கு நினைப்புற்றதுனால நான் இதை பேசுறேன். ஒரு தீர்க்க தரிசனம் தேவன் நமக்கு அவர் அவர் நம்மிடத்திலே தீர்க்க தரிசனமாய் வாக்குத்தத்தமாய் ஒரு சில காரியங்கள் அவர் நம்மிடத்துல பேசுகிறாருன்னு சொன்னா, ஹல்லேலூயா, நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல அதை நம்பணும், அதை விசுவாசிக்கணும். அதுக்கு முன்பாக அந்த தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது சரியான தீர்க்க தரிசனமா, அது தேவனிடத்திலிருந்து வந்ததா, இல்ல மனுஷன் சுயமாய் பேசுகிறானா, இல்ல பிசாசு ஏவி பேசுகிறார்களா, அதையும் நீங்க ஆராய்ந்து நலமானதை எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் சொல்லுகிறபடி. அது ஒருவேளை நலமானதா இருக்குதுன்னு சொல்லுங்க. நல்லா கரெக்டா ஆண்டவர் தான் பேசியிருக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையிலே அது நடக்கணுமா நடக்கக்கூடாதா? நடக்கணும், அப்படிதானே? ஆனா அது நடக்காம போச்சுன்னா, இன்னைக்கு நாளைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க? தீர்க்க தரிசனத்தை என்ன பண்றாங்க? அற்பமாய் எண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? ஆண்டவர் பேசினாரு, ஆனா அது நடக்கலையே, அப்போ அது பொய்யே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஃபர்ஸ்டே ஆராய்ந்து பார்த்துடுறோம் நம்ம தான். அது தேவனிடத்திலிருந்து வந்தது தான் நமக்கு தெரியுது. தெரிஞ்ச பிற்பாடு தேவன் சொன்னதை செய்யாமல் இருப்பாரோ? அவர் செய்வாரே. ஆனா அதை செய்யணும், அதை செய்து முடிக்கணும் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணுமே.
அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணுமே. அப்ப நம்ம கீழ்ப்படியில நம்ம செவி கொடுக்கல அப்படின்னா எப்படி அது நிறைவேறும்? ஹல்லேலூயா. அவர் வைத்திருக்கிற திட்டம் எப்படி நிறைவேறும்? இதை ஏன் நான் ஆவியானவர் இந்த நேரத்தில் நினைப்பூட்டுறாருன்னா, இது இன்னைக்கு நாளைக்கு இது ரொம்ப அதிகமாய் காணப்படுகிறது. கிறிஸ்தவ உலகத்துல அநேகர் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் அவர்களுக்காய் பேசின வார்த்தைகளை நம்ப முடியாத அளவிற்கு பிசாசானவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, தேவன் பேசின வார்த்தைகளை அவங்க பொய்யின் அற்பமாய் எண்ணுகிறபடிக்கு அவங்கக்குள்ளே கிரியை செய்து அப்புறம் அவங்க என்ன சொல்லிடுறாங்க, இது பொய்யான தீர்க்க தரிசனம்னு சொல்ல வைக்கிறானே. அப்போ காரணம் நம்ம தான். அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருன்னா அந்த திட்டம் நிறைவேறணும்னா நம்ம முதல்ல கீழ்ப்படியணும். அப்பதான் அந்த தீர்க்க தரிசனமாவது தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தமாவது அது நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறும். அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம், அவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரு, தீர்க்க தரிசனம் பேசியிருக்கிறாரு, ஆனா அது நிறைவேறலன்னா அது ஃபர்ஸ்ட் நீங்க ஆராய்ந்து அறிந்து அது உண்மைன்னு கண்டறிஞ்ச பிற்பாடு இது நிறைவேறவில்லை என்று சொன்னால் பிரச்சனை எங்க இருக்குது? நம்மகிட்ட இருக்குது. ஆமென். அதனால நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு திட்டம் வச்சிருப்பாருங்க. ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் ஒரு பிளான் வச்சிருப்பார். ஹல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் உருவாக்கும் முன்னே நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். எல்லாம் உண்மைதான். அவர் நம்மளை விசேஷமாய் தெரிந்து கொள்ளுகிறார். உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சில டைமில் என்ன நடக்குதுன்னா, அவர் நம்மளை தெரிந்து கொண்டாலும் கூட நமக்குள் என்ன ஒரு குவாலிட்டி குறையுதுன்னா, இந்த கீழ்ப்படிதல் தான் நமக்கு குறையுது. ஹல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதல் இல்லாததினாலே அநேக ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையிலே நம்ம இழந்து போகிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஹல்லேலூயா. அதை தான் தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேச போகிறார். ஏன் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்மால் சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை? நமக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டம் அது அந்த திட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற மாட்டேங்குதே. அந்த திட்டம் தேவன் நினைத்த அந்த திட்டம் நிறைவேறாதபடிக்கு வேற விதமா நம்மளுடைய வாழ்க்கை போகுதே. அப்ப இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற கீழ்ப்படியாமை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சொல்லிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், நாங்க ஏசப்பாவை விசுவாசிக்கிறோம், நாங்க இயேசுவை நேசிக்கிறோம், நாங்கள் ஏசப்பா தான் எங்களுக்கு எல்லாமே, அவர் சொல்றதை தான் கேட்குறோம், அவர் சொல்றதை தான் நடக்கிறோம்னு சொல்றோமே கண்டி. முதல்ல அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அதை கிரியையில காண்பிக்க மாட்டோம். ரெண்டாவது, அந்த வார்த்தைக்கு அதை கீழ்ப்படிந்தா தானே கிரியையில காண்பிக்க முடியும். இப்போ இதுக்கு ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல போனா, இன்னைக்கு காலையில நானும் என்னுடைய கணவனாரும் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். அது ரொம்ப அருமையான ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி அப்படின்னா நம்மலாம் உடனே ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஹல்லேலூயா. அந்த ஹாஸ்பிட்டலில் போகிறோம், யாரை நம்பி போகிறோம்? அந்த டாக்டரை நம்பி போகிறோம். அந்த மருந்து மாத்திரை அவைகளெல்லாம் நம்பி அந்த இடத்துக்கு போகிறோம். போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த டாக்டர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எப்பா உனக்கு பெரிய பிரச்சனை, இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி ஆகணும். ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும், ஏதோ ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும், ஒரு சர்ஜரி பண்ணணும், ஒரு பெரிய ஆப்ரேஷன் உனக்கு பண்ணணும்ப்பா. அப்போ தான் நீ பிழைக்க முடியும், அப்போ தான் நீ நல்லா இருக்க முடியும். ஏன்னு சொன்னால் உனக்குள்ள பிரச்சனை இருக்குது, உனக்கு உன் உடம்புல உறுப்புகளில் இந்த உறுப்பு கெட்டு போச்சு, இந்த உறுப்பு இனிமேல் ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோ. உடனே நம்ம என்ன செய்கிறோம்? ஐயோ அவர் சொல்லிட்டாரு, இனி நம்ம என்ன பண்ணணும்? வேற வழியே இல்லை, அதை மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி
அந்த காரியத்திற்காய் முழு பிரயாசத்தோடு நம்ம போய் அந்த சர்ஜரி டேட்டு என்னமோ அந்த டேட்டுக்கு நம்ம போய் ஆஜராயிடுறோம். அதுக்கு முன்னாடி 1008 டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. இதை எடுங்க, அதை எடுங்க, இதை ரெடி பண்ணுங்க, அதை ரெடி பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஓடுவோம். எவ்வளோ வலி, எவ்வளோ வேதனை, எவ்வளோ உபத்திரவம் படுவோம். ஆனால் அதெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பொருட்படுத்தவே மாட்டோம். ஆனாலும் எப்படியா நம்ம நல்லாயிடணும்னு சொல்லி போகிறோம். யார் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை? ஹல்லேலூயா. நம்ம யார் மேலே நம்பிக்கை வச்சு போகிறோம்? டாக்டர் மேலே. நான் டாக்டரை தப்பு சொல்லலை. ஹல்லேலூயா. டாக்டருங்களை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அவங்க ஒரு உலக மனுஷன் தானேங்க. அதை பார்க்கிலும் உங்கள் ஜீவனும் என்னுடைய ஜீவனும் அவருடைய கரத்திலே அவர் வைத்திருக்கிறாரே, அவருக்கு தானே அதிகாரம் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு ஜீவனை கொடுப்பதும் ஒரு மனுஷனுக்கு ஜீவனை எடுப்பதும் அதிகாரம் நம்மளுடைய பரலோக தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தானே உண்டுங்க. எந்த மனுஷனுக்கும் அந்த அதிகாரம் இல்லைங்களே. டாக்டருங்களே என்ன பண்ணுறாங்க, நல்லது தான் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவங்க செஞ்சு ஃபைனலாக அது எதுவுமே நடக்கலை அப்படின்னா கடைசியில் என்ன சொல்லிடுறாங்க, ஐயோ இது நாங்கள் என்னங்க செய்ய முடியும், கடவுள் விட்ட வழி, கடவுள் தானங்க அதுக்கு காரணம்னு சொல்லிடுறாங்கல்ல. ஏன்னா ஜீவன் அவங்க கையில் இல்லையே, ஜீவன் தேவனுடைய கரத்தில் தானே இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு டாக்டரை நம்பி போய் என்ன பண்ணுறோம், சர்ஜரி டேட்டுக்கு ஆயத்தமாயிடுறோம். அவங்க உட்கார்றோம், எந்திரிக்கிறோம், படுக்கிறோம், மூச்சை பிடிக்கிறோம், கண்ணை மூடுறோம். கீழ்ப்படியாமல் அந்த டாக்டர் உங்களுக்கு சர்ஜரி பண்ண முடியுமா? நமக்கு பண்ண முடியுமா? இல்லையே. ஒரு மனுஷன் சொல்ற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிறோம். எந்த தைரியத்தில் அவர் நம்மை குணமாக்குவார், நமக்கு சரியாயிடும், நம்ம சீக்கிரத்தில் குணமடைந்து நம்ம வீடு திரும்பிடணும். அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு தைரியம் நம்ம வைத்து முழுமையாய் அப்படியே கீழ்ப்படுகிறோம். அந்த சர்ஜரியில் என்ன ஆகும், ஏது ஆகும் எதுவுமே தெரியாது. அங்கே என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. ஏதாவது தெரியுமா உங்களுக்கோ எனக்கோ? ஒன்றுமே தெரியாது. அங்கே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். பெரிய ஹாஸ்பிட்டல், ஐயோ எத்தனை கேஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு, எத்தனை பேர் அந்த இடத்துல போய் நல்லாயிட்டு வந்திருக்கிறாங்க, அவ்வளோதான் நம்ம பார்க்குறோம். நல்லா பார்ப்பாங்க, ட்ரீட்மெண்ட் சூப்பராக பார்ப்பாங்க, வெரி குட். இன்னொருத்தவங்க சொல்கிறத கேட்டு நம்ம அந்த இடத்துல போய் நம்பி நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளையே ஒப்பு கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், கீழ்ப்படிந்து நம்பி அந்த இடத்துல போய் படுத்துக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, உங்களையும் என்னையும் படைத்த தேவாதி தேவன், ஹல்லேலூயா, உருவாக்கிய தேவாதி தேவன், ஹல்லேலூயா, நம்மளுடைய ஒவ்வொரு அவயங்களையும் நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் உருவாக்கினவர் அவர்தானே, சிருஷ்டித்தவர் அவர்தானே, நம்மளுடைய சரீரத்தையே படைத்த தேவாதி தேவன். அவர் தம்முடைய ஆவியை ஊற்றி ஜீவனையும் தந்து, ஹல்லேலூயா, இது நான் படைத்த மனிதன், ஹல்லேலூயா என்று அவர் மிகவும் சந்தோஷத்தோடு தம்முடைய ஜீவ சுவாசத்தை நம்மளுடைய நாசியிலே அவர் ஊதினாரே. அந்த தேவாதி தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தைக்கு நம்மால் கீழ்ப்படிய முடியவில்லையே. தேவன் மிகவும் துக்கப்படுகிறார். தேவன் மிகவும் துக்கப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தைக்கு நம்மளால என்ன செய்ய முடியலங்க, கீழ்ப்படிய முடியல. நம்ம என்ன பண்றோம், 1008 கேள்வி கேட்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னார்னா ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், எப்படி செய்யணும், இது வரைக்கும் யார் செஞ்சிருக்கிறா
அதை செஞ்சாதான் இது நடக்குமா, அது செய்யாம இது நடக்காதா, இப்படி நம்ம என்ன பண்றோம், 1000 கேள்வி நம்மளே கேட்டுக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இப்படி நம்ம கேள்வி கேட்கிறவர்களா இருப்போமானால் நமக்குள் அந்த தேவன் பேரிலே நமக்கு நம்பிக்கை இல்லை என்று அர்த்தம் அல்லவா? அந்த தேவாதி தேவனை நாம் விசுவாசிக்கவில்லை என்று அர்த்தம் அல்லவா? அந்த தேவாதி தேவனை நாம் சந்தேகப்படுகிறோம் என்ற அர்த்தம் அல்லவா? எனக்கு அருமையான தேவச்சனமே, தேவன் இந்த நாளிலே மிகவும் துக்கத்தோடு நம்மை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். நான் படைத்த ஜனம், நான் படைத்த மக்கள் என்னை நம்புகிறதில்லை, என்னை விசுவாசிக்கிறதில்லை. ஆனால் அவர்கள் சொல்வது என்னவோ, நான் தேவனை விசுவாசிக்கிறேன், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறேன், நான் கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளுகிறார்களே, ஆனால் என்னுடைய வார்த்தை ஒன்றுக்கும் அவர்கள் கீழ்ப்படுகிறதில்லையே என்று துக்கத்தோடு தேவன் இந்த நேரத்தில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். துக்கத்தோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதானே. ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலை தான் எதிர்பார்க்கிறார். ஏன் நமக்கு இன்னும் அந்த கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வரவில்லை? ஏன் நமக்குள் இன்னும் சந்தேகப்படாமல் நம்முடைய தேவாதி தேவன், நம்மை படைத்த தேவனை நாம் விசுவாசிக்க முடியவில்லை? ஏன் அவர் சொல்லுகிறதை நம்மால் கேட்க முடியவில்லை, செய்ய முடியவில்லை என்று சொன்னால், நமக்குள் காணப்படுகிற அந்த கீழ்ப்படியாமை தானே. பாருங்க, ஆரம்பத்திலிருந்து அவர் அதற்காக தான் அவர் போராடுறார். பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் அவர் முதலாய் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி அவர் ஆதாமோடும் ஏவாளோடும் உலாவிக் கொண்டு பேசிக்கொண்டு அவர் மிகவும் சந்தோஷமாயிருந்த போது, ஏவாளுடைய கீழ்ப்படியாமையினாலே ஆண்டவர் அந்த ஆதாமையும் ஏவாளையும் துரத்தி விட்டாரே. இவங்க கீழ்ப்படியிலேயே சொல்லி துரத்திட்டாரே. அதுக்கப்புறம் தானே அவர் சபிச்சாரு. அப்புறம் சரி, மீண்டுமாய் அவர் நான் தானே படைத்தேன் என்று மனமிறங்கி மீண்டுமாய் மன்னித்து அவர் என்ன பண்றாரு, சந்ததி உருவாகட்டும் என்று அவர் திரும்பவும் எல்லா காரியங்களையும் செய்கிற போது, திரும்பவும் நோவா காலத்துல ஜனங்கள் கீழ்ப்படியாமையினாலே தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்தார்களே, அருவருப்புகள் நடந்ததே. அப்பவும் ஆண்டவருக்கு கோபம் வந்து, இந்த உலகத்துல நான் படைத்த மனிதன் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லையே, உத்தமனை நான் காண்பேனோ என்று சொல்லி நோவாவையும் தன்னுடைய குடும்பத்தாரையும் மட்டும் பேழைக்குள் வைத்துவிட்டு மற்ற எல்லாரையும் அழித்து போட்டாரே. அதே கீழ்ப்படியாமையினால் எத்தனையோ மனிதர்கள் மாண்டு போனார்கள். அதுக்கப்புறம் தேவன் துக்கப்பட்டு, இனி நான் என் ஜனங்களை நான் இப்படி அழிக்க கூடாதுன்னு சொல்லி திரும்பவும் அவர் உடன்படிக்கை செய்கிறார். ஆனாலும் மீண்டும் இப்படியே ஒரு வாட்டியும் இஸ்ரவேல் ஜனங்க கீழ்ப்படியாம போய் போய் போய்
அவர் துக்கப்பட்டு துக்கப்பட்டு திரும்பவும் மனஸ்தாபப்பட்டு, ஐயோ நான் அவர்களை விடக்கூடாதுன்னு சொல்லி திரும்பவும் இறங்குறாரே. ஆனாலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உணராதபடி கடைசி பரியந்தம் கீழ்ப்படியாமலே வனாந்திரத்திலே மாண்டு போகிறார்களே. எல்லாம் இந்த கீழ்ப்படியாமையினால தானே. சரி, இப்ப என்ன பண்றது? இப்போ நான் தான் போகணும் கீழே அப்படின்னு ஆண்டவர் பிதாவானவர் இந்த பூலோகத்தை பார்த்து ரொம்ப மனித குலம் பாடுபடுதே, ரொம்ப போராட்டத்துல இருக்குதே, இருண்ட காலமாய் மாறிவிட்டதே என்று சொல்லி அவர் நமக்காய் இறங்கி வந்து மனுக்குலம் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த உலகத்திலே பிறந்து மனிதனாய் வாழ்ந்து, உங்களைப் போல நானும் மனிதனாய் வாழ்ந்து காண்பிக்கிறேன் என்று சொல்லி ரத்தமும் மாமிசமும் அவருக்குள்ளே ஓடும் பொழுது என்னெல்லாம் பிரச்சனை வரும்பா. இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீங்க இப்படிதான் வாழணும், நீங்க இப்படிதான் பிசாசை ஜெயிக்கணும், நீங்க கீழ்ப்படியாம இருக்கக்கூடாது, நீங்க கீழ்ப்படிங்க, அப்பதான் பிசாசு உங்களை தாக்காது, பிசாசு உங்களை ஜெயிக்காது, மாம்சம் உங்களை ஜெயிக்காது என்று சொல்லி அவர் தம்முடைய ஜீவனையே பலியாய் தந்து சிலுவையிலே அறையப்பட்டு நமக்காய் ரத்தம் சிந்தி நமக்காய் பாடுபட்டு மீண்டும் 3ஆம் நாள் ஜீவனோடு எழுந்து அவர் பரத்துக்கு ஏறி போன போது அவர் சொன்னார், நான் உங்களுக்கு வேறொரு ஆவியை அனுப்புவேன், பரிசுத்த ஆவியை, தேற்றவாளனை அனுப்புவேன் என்று சொல்லி தேவன் எல்லாம் பண்ணாலும் அவர் இன்னும் இந்த நேரத்திலும் புதிய ஏற்பாடு காலத்திலும் இன்னும் மனிதர்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அவரை விசுவாசிக்காமல், அவரை நம்பாமல் இருந்தா தேவனுடைய கோபாக்கினி இறங்குமா இறங்காதா? அல்லேலூயா. தேவன் கோபப்படுவாரா மாட்டாரா? அல்லேலூயா. அவர் எவ்வளவு சொல்லியும் இந்த கீழ்ப்படியாமை நமக்குள் காணப்படுமானால் அவர் துக்கப்படுகிறார், எல்லாம் சரிதான். ஆனா அதே சமயத்துல அவருக்கு கோபம் வருமா வராதா? நான் எவ்வளவு சொல்லியும் எவ்வளவு காரியங்கள் செய்தும் இதுதான் வழி, இதுதான் சத்தியம், இதுதான் ஜீவன் என்று சொல்லி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லி அவர் நமக்காய் பாதையை காண்பித்து இந்த வழியில தான் நடக்கணும், இப்படிதான் நீங்க இருக்கணும், இப்படிதான் நீங்க வாழணும், உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கணும் சொல்லி புதிய ஏற்பாட்டு காலத்துல எவ்வளோ சொல்லியும் இன்னும் நமக்குள்ள அந்த கீழ்ப்படிதல் வரவில்லையே என்று அவர் மிகவும் மனித குலத்தை பார்த்து துக்கப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனித குலத்தை பார்த்து அவர் என்ன பண்றாராம்? மிகவும் துக்கப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு தேவன் நம்மோடு பேசுகிற காரியம் என்ன? கீழ்ப்படுதலை குறித்து பேசுகிறார். இப்ப நம்ம விசுவாசிக்கிறோம்னு சொன்னா போதாதுங்க. சரி, விசுவாசிக்கிறோம், நம்ம தைரியமா இருக்கிறோம், அந்த தைரியம் இருந்தாதான் இந்த விசுவாசம் வரும்னு மட்டும் சொன்னா போதாது. முதலாவது நாம் என்ன செய்யணும்? அவரை நம்பணும். விசுவாசம்னா என்னது? அவரை நம்பணும். அவரை விசுவாசிக்கிறது என்பது என்னது? இந்த உலகத்துல நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது எப்படி டாக்டர்களை நம்புறீங்களோ, உண்மையை சொல்ல போனால் அதை பார்க்கிலும் அதிகமாய் நீங்க என்ன பண்ணணும்? தேவனை விசுவாசிக்கணும்.
ஆனா அந்த விசுவாசம் தான் இல்லையே, அந்த விசுவாசம் தான் நமக்குள்ள இல்லையே. அப்போ அந்த விசுவாசம் இருந்தாதான் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு நிறைவேறினது என்று சொன்னால், நமக்கும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த திட்டம் நம்மில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாமும் கீழ்ப்படிய வேண்டுமே. ஹல்லேலூயா. நம்ம அநேகர் இந்த வசனத்தை படித்துட்டு நம்ம ஆபிரகாமை போல பெரிய ஜாதியாகும், ஹல்லேலூயா, நம்ம பெரிய ஜாதி ஆக்குவார் ஆண்டவர் நம்மளை, அவர் நம்மளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், நம் பெயரை பெருமைப்படுத்துவார், நம்ம ஆசீர்வாதமா இருப்போம் என்று சொல்லி நம்ம சொல்லிக் கொள்ளுகிறது பெரிதல்ல. ஆபிரகாம் என்ன செய்தாரு? ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார், அப்படியே கீழ்ப்படிந்தார். ஒரு வார்த்தை கூட எதிர்த்து கேட்கல. என்ன ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, நான் எங்க போகணும், நான் எப்படி போகணும், நான் எங்க இருக்கணும், எந்த இடம், ஏதாவது கேட்டாரா? நீ போ, நான் காண்பிக்கும் அந்த தேசத்துக்கு நீ போ. அதுவும் யாரை விட்டு போ? உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு போ, நான் காண்பிக்கிறேன்ல ஒரு இடத்துக்கு, நீ போ போ. ஆபிரகாமே போன்னு சொல்லும் பொழுது அவர் உடனே கீழ்ப்படிந்தாரே. ஹல்லேலூயா. அப்பந்தான் அவர் கீழ்ப்படிந்ததுனால தான் என்ன ஆச்சு? ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவரை பெரிய ஜாதி ஆக்கினார். ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவரை பெரிய ஜாதி ஆக்கி அவர் பேரை பெருமைப்படுத்தி இந்த நாள் மட்டும் அவரை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோமே. விசுவாசத்தின் தகப்பன் என்று அவர் பெயர் பெற்றாரே, அவர் நீதிமான் என்று சொல்லி தேவன் அழைத்தாரே. அப்ப இதெல்லாம் நடக்கணும்னா முக்கியமா என்ன நடக்கணுங்க? நமக்குள்ள என்ன குணாதிசயம் வேணும்? கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். கீழ்ப்படியாதவர்களை தேவன் என்ன பண்ண மாட்டார்? ஒருபோதும் ஆசீர்வதிக்க மாட்டார். கீழ்ப்படியாத பிள்ளைகளை சாத்தானிடத்திலே தேவன் ஒப்பு கொடுத்து விடுவார். ஆகையால் தான் நிறைய வசனங்கள் நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் கீழ்ப்படியாதவர்களெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? அழிச்சிட்டே வந்துட்டார். சவுலை தேவன் தெரிந்து கொண்டார், ராஜாவை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. நீ காத்திருன்னு சொன்னார். ஒரே விஷயம் தாங்க, அது பெரிய விஷயம் இல்லை. ஆனா பாருங்க, காத்திருன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா காத்திருக்கணும். வெயிட். அதுக்கு மேல நமக்கு அங்க இடம் இல்லை கேள்வி கேட்க. எவ்வளவு நாள் காத்திருக்கிறது ஆண்டவரே? எல்லாரும் என்னை பார்த்து ஏளனமா பேசுறாங்களே, எல்லாரும் போயிடுறாங்களே, அது ஏன் நமக்கு? ஆண்டவர் சொல்றாரு, நம்ம செய்யணும். இந்த குணாதிசயம் நமக்குள்ள இருக்கணும். அதை அவர் செய்திருந்தார்னா அன்னைக்கு சவுலுக்குள்ள அசுத்தாவி வந்திருக்காது. ஆனா அவர் அதை செய்யல. ஹல்லேலூயா. அவர் அதை செய்யாம ஆண்டவர் சொல்வதற்கு முன்பாகவே அவர் என்ன பண்ணிட்டாரு? கீழ்ப்படியாம செயல்களை செய்தார். 2-3 சான்ஸ் கொடுத்தாரு சவுலுக்கு. அந்த சான்ஸ்ல எல்லாம் சவுல் கீழ்ப்படியில. பார்த்தாரு, பொல்லாத ஆவியை ஏவி விட்டார். ஹல்லேலூயா. பொல்லாத ஆவியை ஆண்டவரை ஏவி விட்டுறாரு. ஹல்லேலூயா. ஏன் இந்த நாம வாழ்கிற இந்த காலகட்டத்திலே அநேகர் கிறிஸ்தவர் என்று பெயர் பெற்று கட்டிலும் சிறையிருப்பிலும் காணப்படுகிறார்கள் என்று சொன்னால், இன்னும் கட்டப்பட்ட நிலைமை, இன்னும் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலைமை ஏன் என்று சொன்னால், இந்த கீழ்ப்படியாமையின் காரணத்தினால்தான் இன்னும் நாம் கட்டப்பட்ட நிலைமையிலும் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலைமையிலும் காணப்படுகிறோம் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏங்க? ஏன் நிறைய பேர் இப்ப என்ன கேள்வி கேட்கிறாங்க, நிறைய பேர் என்ன கேட்டிருக்கிறாங்க, சிஸ்டர் நான் கிறிஸ்டியன் தானே,
நான் ஏசப்பாவை தானே நம்புறேன், நான் ஏசப்பாவை தானே நான் நம்பி நான் ஜெபிக்கிறேன், ஏன் எனக்கு அசுத்தாவி பிடிச்சிச்சு, ஏன் எனக்குள்ள அசுத்தாவி? நிறைய பேர், இன்னும் சில பேர் கேட்குறாங்க, அது எப்படி கிறிஸ்டினா இருந்து நல்ல ஒரு சபைக்கு போகிறாங்க, டெய்லி ஜெபிக்கிறாங்க, டெய்லி வேதம் வாசிக்கிறாங்க, டெய்லி அவங்க ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கிறாங்களே, ஏன் அந்த குடும்பத்தில் கட்டு காணப்படுகிறது, ஏன் மாந்திரீக கிரியைகள், ஏன் பில்லி சூனிய கட்டு அட்டாக் பண்ணுது, ஏன் அசுத்தாவி ஒரு மனிதனுக்குள் ஒரு மனிதனை ஆட்டி படைக்குது, ஏன் கட்டப்பட்ட நிலைமை? வை ஏன்னு கேட்டீங்கன்னா, முக்கிய காரணம் கீழ்ப்படியாமை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கீழ்ப்படியாமை. அதனால தாங்க கிறிஸ்தவனாய் வாழ்ந்து, கிறிஸ்தவனாய் ஜீவித்து, கிறிஸ்தவன் பெயர் பெற்று கொண்டிருக்கும் பொழுதே அசுத்தாவிகள், ஓ ஹல்லேலூயா, இந்த சிறையிருப்பின் அனுபவம், இந்த இருப்பு காலவாயின் அனுபவம், ஓ இந்த அடிமைத்தனத்தின் அனுபவம், ஹல்லேலூயா, இன்னும் எத்தனை அனுபவங்கள் இந்த உபவாச நாட்களில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ அத்தனை அனுபவங்களுக்கும் நாம் அந்த அனுபவங்களுக்குள் கடந்து செல்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் கீழ்ப்படியாமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் வெரி வெரி சிம்பிள். எனக்கு அருமையான தேவஜனமே, வேற ஒன்றையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் ஒன்றே ஒன்றுதான் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நம்ம கீழ்ப்படியணும். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொன்னால், ஆபிரகாமை பெரிய ஜாதியாய் அவர் மாற்றினார் என்று சொன்னால், ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தான். தேவனிடத்திலே ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. நீ இனத்தாரை விட்டு, உன் ஜனத்தை விட்டு, ஏன் சொன்னா அவங்க அப்பா ஒரு விக்கிரகத்தை செய்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு அவங்க வீடு அவங்க அப்பாலாம் அந்த ஒரு இடத்தை விட்டு தேவன் பிரித்தெடுத்து தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் திட்டம் போட்டு, அவருடைய திட்டம் ஆபிரகாம் மூலியமாய் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி தேவன் அதை ஆபிரகாமுக்கு சொல்லும்போது அதற்கு ஆபிரகாமும் இணங்கி தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் சொல்லுகிறபடியே கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் ஆபிரகாம் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆபிரகாம் மேல ரொம்ப பிரியப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவாராம், நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய திட்டம் நிறைவேறணும்னு சொன்னா அவர் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் செய்கிற காரியம் என்னன்னா, அவர் எல்லாம் மொத்தமா அவர் என்னெல்லாம் திட்டம் வச்சிருக்காரோ நம்மகிட்ட சொல்ல மாட்டாராம். ஒரு வார்த்தை சொல்வார், மகளே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ எனக்கு ஊழியம் செய். அவ்வளவுதான். என்னுடைய வாழ்க்கையில அதுதான் நடந்ததுங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஊழியத்தை குறித்து எதுவுமே தெரியாது. ஆனால் தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், ஊழியமும் என் வேலை தானே. அவ்வளவுதான். நான் ஜெபித்த போதெல்லாம் எனக்கு இதே தான் வரும், தவிர வேற எதுவுமே வராது. அப்போ நான் ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்கல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்வேன், எனக்கு ஊழியம் தான், என்ன ஊழியம் தெரியாது ஆண்டவரே, எப்படி ஊழியம், எப்போ இதை பேசினாருன்னு கேட்டா, நான் காலேஜில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் வேலையை விட்டு நின்று திரும்பவும் மீண்டும் காலேஜில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி தேவனிடத்தில் ஜெபித்த போது எனக்கு வந்த பதில், ஊழியமும் என் வேலை தானேன்னு சொன்னார். அவ்வளோதான். அதோட வேலைக்கு போகலங்க நான். ஏன்னா எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறாரு ஆண்டவர், ஊழியம் என் வேலை தானேன்னு சொல்கிறாரே, அப்போ நம்ம வேலைக்கு போகக்கூடாது போல் இருக்கு, நம்ம ஊழியம் செய்ய தான் சொல்கிறாரு போல் இருக்கு. அவ்வளோதான், எனக்கு அதான் தெரியும். ஆனால் நான் ஒன்று மட்டும் செஞ்சேன், நான் இனி வேலைக்கு போகக்கூடாது என்று முடிவெடுத்து அந்த முடிவிலே உறுதியாய் நின்றேன். ஹல்லேலூயா. அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரே வார்த்தை தான் சொல்வாருங்க,
ஒரே வார்த்தை தான். அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிறோமான்னு பார்ப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஐயோ ஆண்டவரே, நான் வேலைக்கு போனால் இவ்வளோ சம்பாதிப்பனே. ஆண்டவரே, என் குடும்ப கஷ்டம் இவ்வளோ இருக்கே, நான் என்ன பண்ணேன்? அதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி வேலைக்கு வருவேன், எப்படி ஊழியத்துக்கு வருவேன்? கேள்வி கேட்டோன்னா நம்ம அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளை தள்ளிடுவார். ஹல்லேலூயா. அவர் தள்ளிடுவார். இந்த மகன் இந்த மகள் எனக்கு கீழ்ப்படிய மாட்டான்னு சொல்லி நம்மளை தள்ளி விடுவார். ஹல்லேலூயா. அவர் சொன்னால் சொன்னதை செய்யணும். அதுதான் தேவன் எதிர்பார்ப்பது. ஹல்லேலூயா. கேள்வி கேட்கக்கூடாது தேவனிடத்துல. அதுதான் அவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ஸ். ஹல்லேலூயா. அவர் அப்படி நம்ம செய்யும் போது தான் அவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும். இது என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய அனுபவமாக இருக்கிறதுனால ஆபிரகாமுக்கு நடந்த அந்த காரியம்தான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது நிமித்தம் இதை நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆபிரகாம் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தா, அவர் என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்தார். அப்போ நம்ம விசுவாசிக்கிறோன்னு சொல்லிட்டு கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா நம்ம தேவனை ஒரு காலமும் நம்ம என்ன செய்ய முடியாது? பிரியப்படுத்தவே முடியாது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் எபிரேயர் 11:6 வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11:6 படிங்க பார்க்கலாம். விசுவாசம் இல்லா படிங்க. ஹலோ, நான் மியூட்ல போட்டு படிக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அப்ப பாருங்க, எபிரேயர் 11:6 ஆண்டவர் அழகா பேசுறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவரென்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தேவனை விசுவாசிச்சிட்டோன்னு சொன்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள என்ன நடக்குங்க? கீழ்ப்படிதல் வரும். ஹல்லேலூயா. அவரை நம்பிட்டோன்னு சொன்னா அவர் நமக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசம். அவர் ஒருபோதும் நமக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல, அவர் நன்மையே செய்வார் என்ற விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்கு இருந்தாதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? கீழ்ப்படிய முடியும். இல்லாக்கட்டி நம்மளால என்ன செய்ய முடியாது? கீழ்ப்படிய முடியாது. இப்போ அதே எபிரேயர் 11:1 படிங்களேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அப்போ விசுவாசம்னா என்னதுங்க? என்னது? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அப்போ என்னன்னா, நம்ம அதை பார்த்துருக்க மாட்டோம், நமக்கு அது என்னன்னே தெரியாது. ஆனால் அதை அப்படியே நம்பணும். அதை நம்பிட்டு தேவன் இதை செய்வார், தேவன் இதை செய்வார் என்று நம்ம என்ன செய்யணும்? அதை விசுவாசிக்கணும். அதை விசுவாசித்து அதை அப்படியே செய்யணும். அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. ஒன்று கண்ணுக்கு முன்னாடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, நமக்கு எல்லாமே தெரியுது, நம்ம எங்கே போகிறோம், தேவன் என்ன செய்ய போகிறார் எல்லாமே தெரிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க. தேவன் இதை தான் நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிறாருன்னு அவர் திட்டம் முழுசும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது பேர் விசுவாசங்களா? ஹல்லேலூயா. அது பேர் விசுவாசம் இல்லையே. அவர் ஒரே வார்த்தை தான் சொல்வார். அவர் முழு திட்டத்தையும் ஒருபோதும்
நமக்கு அவர் என்ன பண்ண மாட்டார், ரிவீல் பண்ணவே மாட்டாராம், சொல்லவே மாட்டாராம். அவர் எதிர்பார்ப்பார். சரி, நான் சொல்லிட்டேல, இனி என் மக என்ன செய்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம போன்னு சொன்னால் போகிறாங்களா? நம்ம வான்னு சொன்னால் வராங்களா? இல்லை நீ அங்கே போகக்கூடாதுப்பா, அது வேண்டாம் உனக்கு அப்படின்னு சொன்னால் சரி ஆண்டவரேன்னு கீழ்ப்படுகிறாங்களா? இல்லை அதை நீ செய்யுப்பா, அதுதான் நீ செய்யணும்னு சொன்னால் சரி ஆண்டவரேன்னு சொல்லி கீழ்ப்படுகிறாங்களா? அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அவர் டெஸ்ட் பண்ணுவாரே. அவர் நம்மளை மகிமைப்படுத்தணும், நம்மளை நம்ம பேரை பெரிய லெவலில் நம்மளை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோமே. நமக்குள் கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த டெஸ்ட்லலாம் நம்ம பாஸ் ஆகலைன்னு சொன்னால், அப்புறம் எப்படி அவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும்? இங்கிலீஷில் இது அழகாக போட்டிருக்கு, பட் வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் ஹிம். நமக்கு விசுவாசம் இல்லைன்னா தேவனை ஒருபோதும் நம்ம பிரியப்படுத்த முடியாதுங்க. அப்போது விசுவாசிக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன வேணும்? நமக்கு கீழ்ப்படிதல் வேணும். அவர் சொல்கிறத அப்படியே செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நம்ம அப்படியே செய்யும் போது தான் தேவன் அதில் பிரியப்படுவார். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, now faith is the substance of things hoped for. இனிமே நடக்க போகிற காரியங்களை குறித்து நம்ம நம்பிக்கை வைத்து, for the evidence of things not seen. Hallelujah. அது நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம், ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், நான் செய்வேன். தேவன் எனக்கு அதை சொல்லிட்டார், நான் செய்வேன். இதுதாங்க நம்ம பார்த்துட்டு இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது பேர் விசுவாசங்களா? இல்லைங்களே. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் சொல்றார். முதல் பாயிண்ட் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆண்டவரிடத்துல நாம் விசுவாசிக்கிறோன்னு சொல்லிட்டு கீழ்ப்படியாமல் இருந்து, அவரை நம்பாமல் இருந்து, நம்ம வாயிலே சொல்கிறோன்னா அது பேர் விசுவாசம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல நம்பணும். நம்புறதற்கு முக்கியமான குவாலிட்டி என்னதுங்க? கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா, கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் எனப்படுவது என்னன்னா, it is when you don't understand it, you do it. Faith is obeying even when you don't understand it. Hallelujah. அப்படின்னா என்னன்னா, விசுவாசம் எனப்படுவது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அது புரியாது, நமக்கு அது புரியவே புரியாது. ஏன்னா ஆண்டவருடைய அறிவை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அறிவு இல்லைல்ல. ஆண்டவருடைய திட்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அவ்வளோ பெரிய அறிவெல்லாம் கிடையாது. நமக்கு எதுவுமே புரியாது. என்னமோ சொல்கிறாருன்றதை தான் தெரியுமே தவிர, ஆனால் ஏன் சொல்கிறாரு, எதுக்கு சொல்கிறா ஒன்றுமே புரியாது. ஆனால் அதை நம்பணும். அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அது பேர் தான் என்னதுங்க? விசுவாசம். ஹல்லேலூயா. அப்போது இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த எபிரேயர் 11 நம்ம 8ஆம் வசனம் வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொன்னார் ஆபிரகாமுக்கு? ஹல்லேலூயா. அவர் அழைத்த விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் என்னது சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமலே புறப்பட்டு போனான். அவனுக்கு தெரியல, புறப்பட்டு போயிட்டார். சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சார். அவர் மட்டும் அல்ல, அவர் கூட எல்லாரையும் இழுத்துன்னு போறார். அல்லேலூயா. பெரிய விசுவாசம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வசனத்தில் அல்லேலூயா, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து, ஹல்லேலூயா. அவர் எப்படி இருந்தார்னா, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசி. ஹல்லேலூயா. எல்லா வசதி வாய்ப்பு இல்லைங்க, இங்கே இருந்தது எல்லாமே. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாருன்ற ஒரே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லாத்தையும் விட்டு தியாகம் பண்ணி, பரவாயில்ல தேவன் சொல்லிட்டாருன்னு பரதேசியை போல சஞ்சரித்து
அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். எப்படி குடியிருந்தான் இருக்கு? கூடாரங்களில் குடியிருந்தான். கூடாரம்னா அது பெர்மனண்டா போட முடியாது ஒரு இடத்துல. ஹல்லேலூயா. பெர்மனண்டா போடுறது பேர் கூடாரம் அல்ல. அது கூடாரம் இட்ஸ் அ டென்ட். டென்ட்டுங்கிறது டெம்பரவரி ஸ்ட்ரக்சர். அது தற்காலிகமாக அது செய்வாங்க கூடாரன்றது. அந்த நேரத்தில் அவங்க தங்கிப்பாங்க. அடுத்து அந்த தங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அடுத்த நாள் போகும்போது அந்த கூடாரத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஆபிரகாம் அவர் நடத்தினார். அப்ப பாருங்க எவ்வளோ தியாகத்தை செய்தார். தேவனுடைய வார்த்தைக்காக அவர் தன்னை கீழ்ப்படுத்தினது மட்டுமல்லாமல் அவர் என்ன செய்யறாருங்க? தியாகம் செய்யறாரு. ஆமென். It means a lot of sacrifice when God has to fulfill a plan and a desire through us. நம்ம மூலமா அவர் ஒரு திட்டத்தையும் அவருடைய அனாதி தீர்மானத்தையும் நம்ம மூலமா நிறைவேற்றணும்னா கீழ்ப்படிதல் மட்டும் பத்தாது. நமக்கு என்ன வேணுங்க? தியாகம் வேணும். தியாகம் வேணும். அல்லேலூயா. தியாகம் பண்ணணும். நிறைய விஷயங்கள் விட்டு கொடுக்கணும். தியாகம் பண்ணணும். அது எப்படி யார் யாருக்கு எப்படி வச்சிருக்கிறாரோ அந்த 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 அளவுக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் பண்ணாரே ஆபிரகாம். அப்படித்தானே போட்டிருக்கு வசனம். அல்லேலூயா. சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய யாக்கோபோடும் ஈசாக்கோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான்னு இருக்குதே. அப்போ நம்மெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு என்ன இல்லைங்க? இட் இஸ் நாட் பெர்மனன்ட். இந்த உலகம் நமக்கு எப்படிப்பட்ட இடம் இல்லைங்க? இங்கேயே நம்ம வாழ போகிறது இல்லை. பர்மனெண்ட்டாக நம்மளாம் வாழ போகிறோமா? அப்போ நம்மளும் புரிஞ்சுக்கணும். நம்மளாம் யாரு? பரதேசிகள். இந்த உலகத்தில் நம்மளாம் யாருங்க? பரதேசிகள். அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சில விஷயங்களை பிடிச்சிக்கிட்டு ஐயோ இதை விடுறது எப்படி, அதை விடுறது எப்படி, இதை எப்படி விடுறது, அது எப்படி விடுறது, ஆண்டவர் இதை சொல்லிட்டா எப்படி, அதை சொல்லிட்டா எப்படி நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். நம்ம இங்கே வாழ்றபடி நம்ம நினச்சிக்கிட்டு தான் 1008 கேள்வி ஆண்டவரை பார்த்து கேட்டுட்டு இருக்கோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய சொந்த தேசம் எதுங்க? ஹல்லேலூயா. பரலோகம். ஹல்லேலூயா. பரலோகம் தான் நம்மளுடைய சொந்த தேசம். இந்த உலகத்திலே காணக்கூடாதபடி மகிமையான தேசம் பரலோக தேசம். அந்த இடத்திலே நமக்காய் தேவன் அநேக வாசஸ்தலங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் அவர் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரே. நம்ம அங்க போய் சந்தோஷமா இருப்போமே. ஹல்லேலூயா. இந்த இடத்துல கீழ்ப்படிந்து, இந்த இடத்துல அவரை விசுவாசித்து, இந்த இடத்துல சில தியாகங்கள், சில கஷ்டங்கள், சில பாடுகள் பட்டோம்னா நித்திய காலமாய் அந்த பரலோகத்திலே சந்தோஷமா இருப்போமே. அதையே மறந்துடுறோம். அதையே நம்ம மறந்துடுறோம். அதை மறக்கிறதுனால தான் நம்மளால என்ன செய்ய முடியல? கீழ்ப்படிய முடியல. இப்போ ஆபிரகாமை ஆண்டவர் நல்ல சொந்த இடத்துல ஜனத்தோடு நல்ல வசதி வாய்ப்பு பயங்கரமா செழிப்பான ஒரு செல்வ சீமான் ஆபிரகாம். அவ்வளோ செல்வத்தில் இருந்து வாழ்ந்தவர் அவர் ஆண்டவர் போன்னு சொல்கிறாரே. அப்போ அவர் எவ்வளோ யோசித்திருக்கணும். என்ன ஆண்டவரே, நான் அங்கே போய் கஷ்டப்படுவேனே, ஊர் தெரியாது, பேர் தெரியாது, இடம் தெரியாது, அங்கே போய் என்னெல்லாம் கஷ்டப்படணும், எல்லா வேலைகளையும் நானே செய்யணும், நான் இல்லை என் கூட வர பிள்ளைங்க மனைவி எல்லாரும் கஷ்டப்படணுமே. அவர் யோசிச்சிருக்கலாம்ல. அவர் அதெல்லாம் யோசிக்கலையே. அவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் சொல்லிட்டார், போ. இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் என்ன பண்ணுவாரு? என்னை மரண பரியந்தம் நடத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசத்தை துவங்கினவர் என்ன பண்ணுவாரு? அதை முடிக்கவும் எனக்கு கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் தான் நம்ம சொல்லிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில.
ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நாம் செய்யணும்னு சொன்னா முதல்ல கீழ்ப்படியணும், ரெண்டாவது தியாகம் செய்ய வேண்டும். அநேக காரியங்களை தியாகம் செய்து, ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்கன்னா செய்யற ஆண்டவரே, நீங்க சொல்லிட்டீங்கன்னா கீழ்ப்படிற ஆண்டவரே, அவ்வளவுதான். அதுதான் தேவனுக்கு ரொம்ப பிரியம். அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் இந்த பூமியிலே இருக்கிறாங்களான்னு தேடுறார். அல்லேலூயா. அவர் சொல்றார், எனக்கு கீழ்ப்படுகிற என்னை விசுவாசிக்கிற ஜனம் இந்த உலகத்துல இருக்கிறாங்களா தேடுறார். ஆனா அதை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க இன்னைக்கு நாளைக்கு. தேவனை விசுவாசித்து கீழ்ப்படிந்து தேவனுக்காய் தியாகம் செய்ய வேண்டும் என்ற மனப்பக்குவம் அநேகருக்குள் இல்லை. எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால், ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் நல்ல வசதி, வாய்ப்பு, செழிப்பு, சந்தோஷமா இந்த உலகத்துல வாழணும், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நினைக்கிறார்கள். இல்லை, அதுவல்லங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவை நாம் பின்பற்றினால், அவர் அழகா நிறைய வசனங்களை சொல்லி இருக்கிறாரு. இந்த உலகம் அவரை வெறுத்தது. ஹல்லேலூயா. இந்த உலகம் அவரை பகைத்தது. இந்த உலகம் அவரை பகைச்சுச்சுன்னா நம்ம அவரை பின்பற்றுகிறவர்களா இருந்தா நம்மையும் பகைக்குமே. நம்மளை எப்படி அரவணைக்கும் உலகம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் அவரை உபத்திரவப்படுத்தினதே. அப்ப அவரை நம்ம பின்பற்றணும்னா நம்மளே என்ன பண்ணோம்? இந்த உலகம் உபத்திரவப்படுத்தும் தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் நமக்கு என்ன இல்லைங்க, நிரந்தரம் அல்ல. இந்த கூடாரம், இந்த பூமியிலே வாழ்கிற இந்த கூடாரம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இது என்ன போகுது? அழிந்து போக போகுது. ஹல்லேலூயா. இது நித்திய காலமாய் இருக்கிற கூடாரம் அல்ல. நமக்கு இருக்கிற நிரந்தரமான மாளிகை எங்க? பரலோகத்துல தானே, இங்க கிடையாதே. அப்ப நம்ம தியாகங்களை செய்ய வேண்டும், அவர் செய்தது போல. அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் சொல்றாரு, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் என்ன ஆயிட்டாரா? ஆமென். ஹல்லேலூயா. எபிரேயர் 11:10 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் எல்லாரும் சேர்ந்து படிங்க பார்க்கலாம் அந்த வசனம். எவ்வளவு அருமையான வசனம். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின காத்திருந்தான். அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? காத்திருந்தான். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த அஸ்திபாரங்கள், ஹல்லேலூயா, அந்த நகரத்துக்கு தான் அவன் காத்திருந்தானே தவிர, என் ஆண்டவர் அழைத்தவர் என்னை அங்க கொண்டு போவார், அது அவனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை அப்படியே செய்தான். இப்போ நமக்கும் அந்த நிச்சயம் இருக்குதே, நமக்கும் அந்த நிச்சயம் இருக்குதுல்ல. நம்ம எங்க போறோம்? தேவன் கட்டின அந்த பரலோகத்திற்கு, நமக்காய் ஆயத்தமாக்கப்படுகிற அந்த பரலோகத்துக்கு தான் நம்மளாம் போறோம். அப்ப இந்த இடத்துல பூமியில இருக்கிற கூடாரம் எப்படி இருந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன? ஏன் இதை குறித்து கவலை? இது மேல பற்று, இது மேல ஒரு நாட்டம், இந்த உலகத்துக்குரிய காரியங்களில் அவ்வளோ நாட்டம். ஏன்? நல்லது, நம்ம படிக்கணும், நம்ம வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், எல்லாம் வேணும் இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும். ஆனா இதுவே நம்மளுடைய குறிக்கோளா? இதுவே நம்ம படிக்கணும், நம்ம வேலை செய்யணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், இதுதான் நம்மளுடைய தாட்டா இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, இதை விட
முக்கியமான நோக்கத்திற்காய் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. நாம் என்னத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இதை விட மேலான நோக்கத்திற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் தான்ப்பா. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அழிஞ்சு போயிடுமே. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த மேலான நோக்கத்தை, மேலான திட்டத்தை நிறைவேற்றும்படியாக நம்மை நாமே ஒப்பு கொடுக்கணுமே. தேவன் நம்மை அழைத்தார்னா அந்த அழைப்பு அது உண்மையுள்ளது. அதை நம்ம விசுவாசிக்கணும். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்னா அந்த தெரிந்து கொண்டது உண்மை. அவர் நம்மளை கைவிடவே மாட்டார் என்ற விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இருந்தாதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்ம விசுவாசிக்க முடியும், நம்ம கீழ்ப்படிய முடியும். ஹல்லேலூயா. நமக்கு எதுவுமே புரியாது, ஆனா தேவன் சொல்லிட்டாரா கீழ்ப்படிலாம். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விசுவாசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கவே முடியாதுங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கண்டு விசுவாசிக்கிறவர்களை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவங்க? பாக்கியவான். ஹல்லேலூயா. பார்த்து விசுவாசிக்கிறாங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அவரோடு இருந்து அவரை நம்பி விசுவாசிக்கிறவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அதை பார்க்கிலும் என்னை பார்க்காம விசுவாசிக்கிறாங்க பாரு என்ன, அவங்க ரொம்ப பாக்கியவான்கள்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா அதுதான் விசுவாசம். நம்ம ஆண்டவரை பார்க்கலையே, அவர் சொல்றத கேட்டிருக்கோம், அவர் செய்த செயல்களை நம்ம கேட்டிருக்கிறோம், அவருடைய மகிமையை உணர்ந்திருக்கிறோம், அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறோம், அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளே கிரியை செய்யறத நம்ம உணர்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா நம்ம யாரும் அவரை பார்த்ததில்லை. ஆனாலும் அவரை விசுவாசிக்கிறோம் பாருங்க, அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அப்படிதான் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டத்தை வைத்து அவர் நமக்கு சொல்வாரானால், அதை நம்ம பார்க்கவே இல்லைனா கூட நம்ம என்ன செய்யணும்? அது என்னன்னு தெரியலனாலும் என்ன செய்யணும்? அதை நம்ம விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும். நமக்கு நிச்சயமா ஆண்டவர் ஊழிய வச்சிருக்கிறாரா? கட்டாயமா அதை செய்வார். அதை நம்பணும். ஐயோ இது என்ன ஆயிடும், அப்போ இப்படி பண்ணா என்ன ஆயிடும், இப்படியெல்லாம் நம்ம யோசிச்சோம்னா அது பேர் விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 11-12 வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தது என்று எண்ணத்தகும். ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க எப்படி சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து, ஹல்லேலூயா, வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? உலக பிரகாரமாய் ஒரு ஸ்திரீக்கு இருக்க வேண்டிய, பிள்ளை பெற வேண்டிய எல்லா காரியங்களும் நின்று போயிற்று. வயதானவளாயிருந்தாள் சாராள். ஹல்லேலூயா. ஆபிரகாமும் அப்படிதான். உலகம் பிரகாரமாய் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய எல்லா காரியமும் ஒண்ணுமில்லாமல் போன அந்த நிலையிலே எத்தனை வயசுல ஈசாக்கு பிறந்தாங்க? 100 வயசுல. 100 வயசு. யோசிச்சு பாருங்க. 100 வயசுல ஒரு கிழவி. ஹல்லேலூயா. இந்த உலகம் என்ன பண்ணும்? பார்த்து சிரிச்சிருக்கும். ஹல்லேலூயா. எந்த வயசுல ஆண்டவர் அவங்களுக்கு குழந்தைய தராரு பார்த்தீங்களா?
ஏன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆகையால் தான் என்ன நடந்தது? அவர்களுக்கு கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார். கர்ப்பம் செத்து போயிற்று. அப்போ இன்னைக்கு ஆண்டவரால கூடாத காரியம் என்ன சொல்லுங்க? ஒரு மலடி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே நடக்காது, வயசாயிடுச்சு அப்படின்ற ஒரு நேரத்துல தேவன் ஒரு பிள்ளையை பெற தேவன் கிருபை பாராட்டினாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரால செய்ய முடியும்? தேவனால் மட்டுமே செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் இயற்கையை பார்த்து அதட்டின தேவன் அல்லவா? காற்றை பார்த்து இறையாதே என்று சொல்லி அதட்டினவர் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஏதேனும் உண்டோ? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷரால் கூடாததுதான் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி வல்லமையான ஒரு தெய்வம் நம் தெய்வம். அப்போ அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கணும்னு சொன்னா, நம்ம அதை பார்க்கலனாலும் சரி, அது என்னன்னு புரியலனாலும் சரி, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற திட்டத்தை நமக்கு புரியலனாலும் சரி, ஒருவேளை அது நம்மளால பார்க்க முடியலனாலும் சரி, ஒருவேளை நிறைய நாள் காத்திருக்க வேண்டியதா இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. ஆபிரகாம் அநேக நாட்கள் காத்திருந்தார் அந்த பிள்ளையை, வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பிள்ளையை பெற்றுக்கொள்வதற்கு. அப்ப அந்த காத்திருக்கிற அந்த நேரமெல்லாம் ஆபிரகாம் யோசிச்சிருப்பாரு, எவ்வளவு வருஷம், கிட்டத்தட்ட 25 வருஷம் அவர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா, அவர் காத்திருக்கிறார். அவர் பாருங்க, அந்த காத்திருக்கிற வருஷத்துல எல்லாம், ஆண்டவரே நீங்க வாக்கு பண்ணீங்களே, நீங்க உண்மையுள்ளவர். ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே, நீங்க உண்மையுள்ளவர், நீங்க கட்டாயம் செய்வீங்க அப்படின்னு சொல்லிதான் இருப்பாரே கண்டி. அவர் ஒருபோதும், என்ன ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க, இத்தனை நாள் ஆகுது, இன்னும் எத்தனை நாள் நான் வெயிட் பண்ணணும், இன்னும் எத்தனை வருஷம், எல்லாரும் என்னென்னோ கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார். ஹல்லேலூயா. அப்படிதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அவர் அந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொன்னா சும்மாவே கொடுத்துருவாரா? ஆபிரகாமுக்கு கிடைச்சதுன்னு சொன்னா அவர் எவ்வளோ தியாகம் செய்தாரு, கீழ்ப்படிந்தாரு. அது மட்டும் இல்ல, அடுத்து அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? காத்திருந்தார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் நாம மூலியமா நிறைவேறணும்னு சொன்னா காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, காத்திருக்க வேண்டும். அவசரப்படக்கூடாதுங்க. சொல்லிட்டாரு, என்ன நடக்கல, சொல்லிட்டாரு, என்ன செய்யல, எல்லாமே அவசரம் அவசரம் அவசரம்னா எதுவுமே நடக்காது. அவர் டெஸ்ட் பண்ணுவார், நம்ம பொறுமையை பார்ப்பாரு. பொறுமையா சோர்ந்து போகாம என் மக காத்திருக்கிறாளா? விசுவாசத்தை இழந்து போறாளா? இல்ல விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா நிக்கிறாளா? ஹல்லேலூயா. பாடுகளை சகிக்கிறாளா? உபத்திரவங்களை சகிக்கிறாளா? பாப்பாரே. நம்மை கொண்டு செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும்னு அவர் சொல்லிட்டாருன்னா உடனே செஞ்சிருவாருங்களா? அப்படி செய்ய மாட்டாரே. அதுக்கு நம்ம தகுதி ஆகணுமே, அதுக்கு நம்ம பாத்திரவானாய் மாற வேண்டுமே. அப்போ நமக்குள் முதல் சுபாவம் என்ன இருக்கணும்? கீழ்ப்படிதல். ரெண்டாவது என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க? கீழ்ப்படிதலுக்கு அப்புறம் தியாகம் பண்ணணும். என்ன எல்லாரும் கவனிங்க. கீழ்ப்படினோம், ரெண்டாவது என்ன பண்ணோம்? தியாகம் பண்ணணும். மூணாவது என்ன பண்ணோம்? காத்திருக்கணும். ஹல்லேலூயா. மறந்துடாதீங்க. விசுவாசிக்கிறது தான் மெயின். இந்த விசுவாசத்துல இதெல்லாம் நடக்கணும். இந்த விசுவாசத்துல கீழ்ப்படினோம், விசுவாசத்துல தியாகம் பண்ணணும், விசுவாசிக்கிறதுல தான் வெயிட்டும் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம்னா சும்மா இல்லைங்க, அதுக்கு கீழே இவ்வளோ காரியங்கள் இருக்குது.
ஆமென். ஹalleluya. அப்போ இந்த காத்திருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும். ஹalleluya. ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ணி பதில் வரலன்னு வச்சுக்கோங்க. நம்ம எத்தனை பேர் பதில் வரல, ஐயோ ஆண்டவர் சொன்னாலொழி நம்ம போகக்கூடாதுன்னு காத்திருக்கிறோம். அதுதான் நமக்கு வைக்கிற டெஸ்ட், தேவன் வைக்கிற டெஸ்ட். நம்ம ஜெபம் பண்றது, ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, நாங்க செய்ய போறோம், நாங்க போறோம், எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, முடிஞ்சிருச்சு. நம்மளே சொல்லி நம்மளே ஆமேன் போட்டு போயிட்டே இருப்போம். ஆண்டவர் பேசுறதுக்கு இடம் கொடுக்குறோமா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு வெயிட் பண்ணி கேட்கிறோமா? இல்லையே. எல்லா காரியத்தையும் எல்லாம் நம்ம இஷ்டப்படி நம்மளே செஞ்சுக்கிறோம். ஆமென். அப்படி நம்ம செஞ்சோம்னு சொன்னா எங்க இருந்து ஆண்டவருடைய திட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறும்? ஹalleluya. அதனாலதான் அநேக காரியங்கள் நான் அநேக தடவை உங்ககிட்ட எல்லாம் நான் பேசியிருக்கேன், சொல்லியிருக்கிறேன். ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கணும், ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னா முதல்ல தேவனிடத்துல கேட்கணும். ஹalleluya. நம்ம கேட்கணும், வெயிட் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட அந்த பதில் வருதா அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆண்டவரே பதில் சொல்லுங்கப்பா, நாங்க செய்யலாமா, போலாமா? ஹalleluya. அந்த காத்திருத்தல் மிக மிக அவசியம். ஆண்டவர் போன்னு சொன்னா போகணும், ஆண்டவர் போவாதன்னு சொன்னா போகக்கூடாது. ஹalleluya. அது எந்த இடத்துக்கானாலும் சரி, எந்த ஒரு காரியம் செய்ய வேண்டுமானாலும் சரி, நம்மளே பிளான் போட்டுக்கிறது, அந்த பிளானை நம்மளே முடிச்சுக்கிறது. நம்ம எதையும் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறதே இல்லை. ஹalleluya. ஆனால் விசுவாசம் என்றால் என்ன? தேவன்கிட்ட கேட்டு அதை காத்திருந்து அவர்கிட்ட பதில் வரும் வரை காத்திருந்து செய்யறது தான் விசுவாசம். ஹalleluya. அதுதான் நம்ம தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. ஹalleluya. ஏன்னு சொன்னா நமக்கு தெரியும், அவர் சொல்லி நம்ம அந்த காரியத்தை செஞ்சோம்னா நிச்சயமாகவே அந்த இடத்துல என்ன நடக்கும்? காரியம் சக்சஸா இருக்கும். அதே அவர் சொல்லாம நம்ம செஞ்சோம்னா அந்த காரியம் சக்சஸ் ஆகாது, ஃபெயிலியர் ஆயிடும். ஹalleluya. ஹalleluya. அப்போ இது என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்துல நான் இந்த காரியங்களை நான் உணர்ந்திருக்கிறேன். தேவன்கிட்ட கேட்காம நாங்க செய்த காரியங்கள் எல்லாம் நிறைய நஷ்டப்பட்டிருக்கிறோம். ஆகையால் இப்போ ரொம்ப பயம். ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டுதான் எதை செய்தாலும் ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அப்படி கேட்டு நம்ம செய்ய பழகி கொள்ள வேண்டும். அதுதான் தேவனுக்கு ரொம்ப பிரியம், அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஹalleluya. ஹalleluya. அவர் அவர் திட்டத்தை நிறைவேற்றுகிற தெய்வம், உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இதெல்லாம் நம்ம செய்தாதான் அவருடைய திட்டம் நம்மளுடைய வாழ்க்கையிலே, அவர் வைத்திருக்கிற அந்த திட்டம் நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம மூலியமாய் தேவன் நிறைவேற்றுவார். இல்லைன்னு சொன்னா இங்கதான் என்ன ஆயிடுது, ஒண்ணு கீழ்ப்படியாம ஆயிடுறோம், இல்ல சில தியாகங்களை செய்ய முடியாம ஆயிடுறோம், இல்லைன்னா சில விஷயத்துல சில நேரத்துல நம்ம காத்திருக்காம ஆயிடுறோம். இப்போ இதெல்லாம் நம்ம செய்யாம போயிட்டோம்னா அப்ப தேவ திட்டம் நிறைவேறாம நம்மள என்ன பண்ணிடுறான் பிசாசு, நைஸா வஞ்சித்து. ஹalleluya. ஏவாளை வஞ்சித்தபடி. ஹalleluya. அநேகரை பிசாசு எப்படி வஞ்சித்தானோ அப்படி வஞ்சித்து நம்மளை என்ன பண்ணிடுறான், தேவ திட்டத்திலிருந்து திசை திருப்பி விடுகிறான். ஹalleluya. அங்கதான் பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல நம்மளுக்கு எல்லா அனுபவங்களும் வருது. என்னென்ன அனுபவம்? சிறைப்பிடிக்கப்பட்ட அனுபவம், சூறை செடியின் கீழ் இருக்கிற அனுபவம், இருப்பு காலவாயின் அனுபவம், அடிமைத்தனத்தின் அனுபவம், மீன் வயிற்றின் அனுபவம், இப்படி திருப்பி போடாத அப்பத்தின் அனுபவம், இப்படி பல அனுபவங்கள். ஹalleluya. இந்த அனுபவங்கள்லாம் வருவதற்கு காரணம் என்ன? ஏன் நம்ம கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம், ஏன் நம்ம சிறைப்பிடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோம், ஏன் பிசாசானவன் நமக்குள்ள புகுந்து கிரியை செய்கிறான், ஏன் எல்லாம் கிறிஸ்டியன் பேர் வச்சுட்டு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொண்டு நல்லா கோயிலுக்கு போறவங்க தான், ஜெபிக்கிறவங்க தான், நல்லா பைபிள் வாசிக்கிறவங்க தான், எல்லாம் செய்யறாங்க, ஒழுங்கா தசமபாகம் கொடுக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனாலும் ஏன் கட்டு,
ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம்னு கேட்டீங்கன்னா, அப்போ நம்ம கிட்ட என்ன இல்லை, இந்த இந்த குணாதிசயங்கள்லாம் இல்லை. நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார், இதுல எங்க நம்ம குறைவுபட்டிருக்கிறோம், நம்மளை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நம்ம எந்த இடத்துல குறைஞ்சு போயிருக்கோம்? ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவருடைய திட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம போயிட்டோமா? இல்ல ஆண்டவர் சொல்லி கீழ்ப்படிஞ்சு அந்த தியாகத்தை செய்யும் போது அந்த தியாகத்தை செய்யாம நம்ம இல்ல ஆண்டவரே என்னால முடியாதுன்னு சொல்லி நம்ம இஷ்டப்படி வாழ்ந்தோமா? இல்ல நம்ம காத்திருன்னு ஆண்டவர் சொன்ன விஷயத்துல காத்திருக்காம நம்ம பாட்டுக்கு அவசரப்பட்டு நம்ம காரியங்களை செஞ்சிட்டோமா? ஏதோ ஒரு குறைபாடு, அந்த குறைவுபாடுனாலதான் தேவன் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய முடியாதபடிக்கு அது தடையாய் காணப்படுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார். ஓ எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசிக்கிறேன்னு சொல்றது இல்ல. அந்த விசுவாசம்னா அதுக்கு கீழ் இவ்வளோ இருக்கு. ஃபர்ஸ்ட் கீழ்ப்படியணும், ரெண்டாவது நீங்க தியாகம் செய்யணும், மூணாவது காத்திருக்கணும். இவ்வளோ விஷயங்கள் நீங்க செஞ்சாதான் நீங்க விசுவாசிக்கிறீங்க என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசின இந்த 28ஆம் நாள் உபவாசத்திலே பேசின காரியங்கள் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டு பார்த்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டம் நம்ம மூலியமா நிறைவேறணும். நம்ம அப்பதான் பரலோகம் போக முடியும். அப்பதான் நம்ம அந்த பரலோகத்துல இருக்கிற அந்த நமக்காய் கட்டப்பட்ட அந்த வீட்டை நாம் சுதந்தரிக்க முடியும். அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிக்க முடியும். இல்லைன்னு சொன்னா நம்மளால சுதந்தரிக்க முடியாது. நம்மளை பிசாசு வஞ்சித்து அவனுடைய திட்டத்தை நம்ம மூலியமா நிறைவேற்றி நம்மள நரகத்துக்கு நேராய் கொண்டு போய் விடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.